நம்முடைய நாட்டில் பல இன மக்கள், பல மொழி பேசும் மக்கள், பல்வேறு கலாச்சார பண்பாடுகளை உள்ளவர்கள், பல மதங்களை பின்பற்றுகிறவர்கள் வாழுகின்ற நாடு என்ற காரணத்தால் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற தத்துவத்தை பின்பற்றுவதோடு அரசியல் சட்டம் கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் இந்த நாடு செயல்படும். மாநிலங்களுக்கு அதிகாரங்கள் உண்டு, தங்கள் பகுதி சட்டங்களை நிறைவேற்ற, ஒன்றியத்துக்கும் உண்டு என்றெல்லாம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல் மதச்சார்பின்மை என்பது இந்த நாட்டில் பல மதங்கள் இருக்கும், ஒவ்வொருவரும் விரும்பியதை ஏற்கலாம், ஆனால் அரசாங்கத்திற்கு மதம் இருக்காது என்ற நிலைப்பாடு இந்திய நாட்டிற்கு உண்டு. ஆனால் அண்மை காலமாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பின்னால் இந்த இரண்டு தத்துவங்களும் சீர்குலைக்கப்பட்டு வருகின்றன. அதை மக்களுக்கு விளக்குவதற்காக இன்றைக்கு வழக்கறிஞர் அணியின் சார்பில் ஒரு ஆங்கில கருத்தரங்கம் நடைபெற்றது. கூட்டாட்சி தத்துவம் சிதைந்து கொண்டிருக்கிறது, மதச்சார்பின்மை மங்கி கொண்டிருக்கின்றது, காப்பாற்றப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று சொல்லி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள், சட்டத்துறை செயலாளர் இளங்கோ தலைமையில் நானும் பாரதியும் RS பாரதியும் TK இளங்கோனும் உரையாற்றினோம். அதற்கு அப்பாற்பட்டு இன்றைக்கு குடியுரிமை திருத்த சட்டத்திற்கான விதிகள் அரசாங்கத்தால் இன்றைக்கு அரசிதழில் வெளியிடப்பட்டிருப்பது பரபரப்பாக பேசப்படுகின்றது. அது குடியுரிமை சட்டம் என்ன என்றால், பக்கத்தில் இருக்கிற 3 நாடுகள், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ் 3 நாடுகளிலிருந்தும் மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டு வருகிற 5 மத மக்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், பார்சிகள், புத்தர்கள், சீக்கியர்களுக்கு குடியுரிமை தரப்படும் என்று. இதில் இஸ்லாமியர்களை விட்டுவிட்டார்கள். அதே போல் இலங்கையில் வருகின்ற தமிழர்களுக்கு குடியுரிமை இல்லை என்ற காரணத்தால் நாடாளுமன்றத்தில் இந்த மசோதா நிறைவேறுகின்ற நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் 3 திருத்தங்களை கொடுத்தது. முஸ்லீம்களை சேர்த்துக் கொள்ளுங்கள், இலங்கையை சேர்த்துக்கொண்டு இன ரீதியாக என்ற அடிப்படையில் இலங்கை தமிழர்களுக்கும் குடியுரிமை தாருங்கள் என்று கொண்டு வந்த திருத்தம் அங்கே 25 வாக்குகளில் தோற்கடிக்கப்பட்டது. அந்த 25 வாக்குகள் வித்தியாசத்தில் 13 வாக்குகள் அதிமுகவினுடையது, ஆதாரங்கள் இருக்கின்றன. அந்த 13 வாக்குகளினால்தான் அரசாங்கத்தினுடைய மசோதா வெற்றி பெற்றது என்பதை விட அது மதோசாதா வெற்றி பெற்றிருக்கும். என் திருத்தங்கள் தோற்கடிக்கப்பட்டன. ஒருவேளை அந்த திருத்தங்கள் ஏற்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு நாட்டில் குழப்பமில்லை, யார் மனதிலும் அச்சமில்லை. இலங்கை தமிழர்கள் அகதிகள் முகாமிலே வாடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு குடியுரிமை கிடைத்திருக்கும். ஒரு சின்ன திருத்தத்தின் மூலமாக ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய முயற்சிக்கு உறுதுணையாக நிற்கின்ற கடமையை மறந்து மிகப்பெரிய பாதகத்தை செய்த அதிமுக தான் இன்றைக்கு நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவு, இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவு என்றெல்லாம் பேசுகிறார்கள். ஆக இவர்கள் காக்க வேண்டிய நேரத்தில் கைவிட்டுவிட்டு இப்போது பேசுகிறார்கள். வேதனையாக இருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்கள் பரிதவிக்கின்றார்கள். இன்னமும் இலங்கை தமிழர்கள் அல்லலுறுகின்றார்கள். தீர்வு கிடைப்பதற்கான வழி இருந்தும் வாய்ப்பு நழுவி போனது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து போராடும், பாடுபடும், வெற்றி பெறும். இது ஒன்றும் பார்க்க வேண்டியதில்லை. அவங்க 2019 நிறைவேற்றப்பட்ட மசோதா சட்டமானதை இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு 5 ஆண்டுகளுக்கு பின்னால் தான் விதிகளை அறிவித்திருக்கிறார்கள். ரூல்ஸ் என்று சொல்வார்கள், அதை இப்போதுதான் அறிவித்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் தெளிவாக தெரியும். சிலரை ஆதரவாக பெறுவதற்கு, வேறு சிலவற்றை வெளிப்படையாக காட்டுவதற்கு. ஆக அவர்கள் திட்டமிட்டு தான் அதை செய்கிறார்கள். ஏன் இதை செய்யவில்லை என்று நாடு கேட்க வேண்டும், மக்கள் சிந்திக்க வேண்டும், தேர்தலில் வாக்களிக்க வேண்டும்.